பிரைஸ் அலாட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம், அதாவது மனிதர்கள் விரும்புகிற வாழ்க்கை. மனிதர்கள் விரும்புகிற மரணம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருந்தது, நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுசுள்ள வாழ்க்கை எப்படி இருந்தது, அதே போல மனிதன் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால், மரணம் இல்லாத வாழ்க்கையில் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதே போல நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுசு 969 ஆண்டுகள் ஒரு மனிதன் வாழ்கிறான். நோவாவின் நாட்களில் மக்கள் அப்படி தான் வாழ்ந்தாங்க. ஜலப்பிரளயத்துக்கு முன்பு வரை அப்படி தான் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த மனிதர்களோ அருவருக்கப்படத்தக்க காரியங்களை செய்து கர்த்தரால் அழிக்கப்பட்டார்கள். அதுதான் நோய் நொடி இல்லாத வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னேன். அதே போல் அதற்கு பின்பு வந்த ஜனங்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டார்கள். ஏன்னா அவங்க நினைச்சதுல தான் அவங்க போயிட்டு இருக்காங்களே தவிர கர்த்தருடைய சித்தத்தை செய்ய அவங்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தர் சொன்னது என்ன? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு கர்த்தர் சொன்னார். அவர்களோ தாங்கள் நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று சொல்லி வானத்தை அளவு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி தங்களுக்கு பேர் உண்டாக வேண்டும், நாம் எங்கும் சிதறி போகக்கூடாது, இங்கேயே இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஏன்னா அவங்க நினைச்சதெல்லாம் நடப்பிக்கிற சூழ்நிலை அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போ நினைத்ததெல்லாம் நடக்கிற வாழ்க்கை என்பது எப்படி இருக்கு? தேவ சித்தத்தை விட்டு மனிதனை விலகச் செய்வதாக இருக்கிறது. தேவன் சொன்னதை செய்யாமல் தான் இஷ்டத்துக்கு செயல்படுகிறவனாக அது மனிதனை மாற்றுகிறது என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்குறோம். மனிதர்கள் விரும்புகிற வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான வாழ்க்கை என்ன தெரியுமா? நினைச்சதெல்லாம் அதை நேற்று பார்த்துட்டோம். ஒரு குறைவும் இல்லாத வாழ்க்கை. எப்படிங்க? ஒரு குறைவும் இல்லை. நல்ல செழிப்பான ஒரு வாழ்க்கை இருந்தால் எப்படி இருக்கும்? வேத வசனத்தின் அடிப்படையில் மிக எளிமையாக அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கவனிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவார். அழைத்து கொண்டு வந்த பின்பு அவர்கள்கிட்ட வனாந்தரத்தில் வச்சு கர்த்தர் பேசுவார் இல்லையா? அப்போ பேசும்போது 2 தேசத்தை பற்றி அவங்ககிட்ட சொல்லுவார். என்ன தெரியுமா சொல்வார்? ஒன்று, நீங்கள் விட்டு வந்த எகிப்து தேசத்தின் ஜனங்களுடைய கிரியையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம், அதன்படி நீங்கள் வாழ வேண்டாம். 2, நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற இந்த கானான் தேசத்தில் இருக்கிற குடிகளுடைய செயல்களையோ கிரியைகளையோ நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு சொல்லிட்டு அவர் சில விளக்கங்களை கொடுப்பார். ஏன்னா நான் அந்த வசனத்தை மட்டும் படிக்கிறேன். லேவியராகமம் 18வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 18ல் 24 வசனம், இவைகளில் ஒன்றினாலும் உங்களை தீட்டுப்படுத்தாதிருங்கள், நான் உங்கள் முன்னின்று துரத்தி விடுகிற ஜாதிகள் இவைகள் எல்லாவற்றினாலும் தங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், தேசமும் தீட்டுப்பட்டிருக்கிறது, ஆகையால் அதன் அக்கிரமத்தை விசாரிப்பேன், தேசம் தன் குடிகளை கக்கி போடும். சரியா? இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தேவன் விரும்பாத அருவருப்புகளை செஞ்சாங்க. யார் அவங்க? அதாவது ஏத்தியர், எமோரியர், எபூசியர், கிர்காசியர், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு இல்லையா? அந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட தவறுகளை செஞ்சாங்க. இப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? அவங்க வாழ்க்கைக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த தேசத்துக்கு பேரே கர்த்தர் சொல்றாரு, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம். அப்போ பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க? நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அருவருக்கிற முறைகேடான வாழ்க்கை. தயவு செய்து நீங்கள் இந்த லேவியராகமம் 18வது அதிகாரத்தில் முதலிருந்து படிச்சிங்கன்னா அப்போ தான் கர்த்தர் சொல்லுவார், நீ யாரை திருமணம் செய்யணும், யாரை திருமணம் செய்யக்கூடாது, நீ எப்படி வாழணுங்கிற ஒரு வாழ்க்கை முறையை கர்த்தர் அங்கே கற்றுக் கொடுப்பாரு. அப்போ தான் அவர் சொல்லுவார், இந்த ஜனங்கள் இப்படிப்பட்ட அருவருப்புகளினாலே தங்களை தீட்டுப்படுத்தினார்கள். ஆணோடு ஆண், பெண்ணோடு பெண், மிருகத்தோடு வாழ்க்கை, இப்படி மிக 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 அருவருக்கப்படத்தக்க விதமாக அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதனால தான் நான் அவர்களை அழித்து விட்டு அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா? சோதோம் குமராவை கர்த்தர் அழிப்பார் இல்லையா? அப்போ சொல்லுவார், அதில் போட்டிருக்கோம், நிர்விசாரமும் ஆகார திரட்சி.
சோதோமில் என்ன இருந்துச்சான்? ஆகார திரட்சி. இது நிமித்தம்தான் அவங்க நிறைய பாலியல் பாவங்களை செஞ்சாங்க. இப்போ கூட கர்நாடகா மாநிலத்தை ஒன்று உலுக்கி கொண்டிருக்கிறது. அவங்கள பயங்கரமான பணம் கொட்டுது, பயங்கரமான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது நிமித்தம் நடந்தது என்ன? பாலியல் அத்துமீறல்கள், அருவருக்கப்படத்தக்க வாழ்க்கை. அந்த மனிதன் கொடுத்த வாக்குமூலங்கள் தமிழ்நாட்டில் யூடியூப்பில் டெய்லி வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறத கேட்டால் மனசு பதறுது. அதாவது நரபலி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க, பாலியல் ரீதியாக துன்பப்படுத்தினாங்க, கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க. கேட்பதற்கு மனம் வேதனைப்படுது. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி செழிப்பு ஓவராச்சுன்னா மனுஷனை சும்மா இருக்க விடாது. ஏன்னா நம்ம ஊரில் ஒரு பழமொழி விட்டு தெரியுமா? 2 பழமொழி சொல்கிறேன். ஒன்று, நண்டு கொளுத்தா வலை தாங்காது. இன்னொன்று, ஒரு முறை நான் ஒரு இடத்துல ஒரு சகோதரன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் என்கிட்ட சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்துட்டுனா சில பேருக்கு என்ன கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி கேட்குமா? எப்படி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி கேட்குமா? ஏன்னா ஆகார திரட்சி, பண கொழுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? அந்த ஒன்றை மட்டும் நான் படித்து முடிக்கிறேன். கர்த்தர் அவங்களையும் செழிப்பாக தான் வச்சார், குறையில்லாமல் வச்சார். குறையில்லாத வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்தில் நிறைய படித்தோம், நேராயிரும். நான் 1-2 படிக்கிறேன். உபாகமம் 32:13. பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தனங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்டான். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தாம்பரம் போன்ற சுயமான திராட்சரத்தையும் சாப்பிட்டான். யெசூரன் கொழுத்து போய் என்ன போய் கொழுத்து போய் உதைத்தான். கொழுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணின போது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்ட பண்ணினான். அப்போ ஒரு குறையில்லாத செழிப்பான வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா? தேவன் அருவருத்த வாழ்க்கையை அவங்க செஞ்சாங்க, அங்கே குடியிருந்த ஜனங்கள் செஞ்சாங்க. சரி, அவங்கள விரட்டிட்டு இந்த ஜனங்களை கொண்டு அங்கே குடியேற்றி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் வச்சு செழிப்பாக வச்சிருக்காரு. இவங்களை பற்றி கர்த்தரே சொல்கிறாரு, யெசூரன் என்ன ஆயிட்டான்? கொழுத்து போயிட்டான். தின்று கொழுத்து ஸ்தூலித்து உதைத்தானா. உதைத்தது மட்டுமல்ல, தன் ரட்சிப்பின் கண்மலையாகிய தேவனை மறந்தான். அப்போ செழிப்புள்ள வாழ்க்கை எப்படிங்க இருந்துச்சு? செழிப்புள்ள வாழ்க்கை அவனை அருவருக்கப்படத்தக்க காரியங்களை செய்வதற்கு தூண்டிற்று. அதே போல அவனை கொழுக்க பண்ணிட்டு, தேவனை மறக்க பண்ணிட்டு, கொழுக்க பண்ணுது. அவன் தின்னு கொழுத்து. நான் இன்னும் கூட சொல்லுவேன், நீங்கள் நெகேமியாவில் படிச்சேன்னு அவர் சொல்லுவார், எங்கள் பிதாக்கள் எப்படி கொழுத்து உமக்கு செவி கொடாமல் போனார்கள். அதாவது போட்டிருக்கோம், நட்டாத தோட்டம், ஒலிவ மலை, ஒலிவ தோப்பு எல்லாம் கொடுத்தீங்க, அது எல்லாத்தையும் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு கொழுத்து உமக்கு விரோதமாக அவங்க செயல்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். இன்றைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? அவங்க ஆசைப்படுறாங்க, என் வாழ்க்கையில் ஒரு குறையுமே வரக்கூடாது, குறையே இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. குறையே இல்லாமல் வாழணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை, நீங்கள் செழிப்பாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் செழிப்பாக வாழ்ந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் உதைத்திருக்கிறார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டிருக்கிறார்கள், கர்த்தர் அருவருக்கப்படத்தக்க காரியம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி உலகத்தில் அதான் போயிட்டுருக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் பணம் ஏறிச்சுன்னா கொஞ்சம் வேறு மாதிரிலாம் சிந்திக்க சில பேரை வைக்குது. அதனால தான் சில பேரை கர்த்தர் ஒரு லிமிட்லேயே வச்சுருப்பார். அதனால தான் பைபிள் சொல்லுது, ஐஸ்வர்யவான்களுக்கு சொல்லும்போது சொல்கிறாரு, நிலையற்ற இந்த ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. ஐயா, என்ன ஐஸ்வர்யம் இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், நீங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். பணம் இருக்குன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஆடலாம் நினச்சிங்கன்னு வச்சுக்கிடுங்க, தேவனுக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். சரியா? அதனால் செழிப்புள்ள வாழ்க்கை என்னங்க பண்ணிச்சு? இதாங்க பண்ணிச்சு. செழிப்புள்ள வாழ்க்கை, ஒரு குறையில்லாத கானான் தேசத்தில் இருந்தவங்க கர்த்தருக்கு விரோதமாக தாங்க செயல்பட்டாங்க. அதே நேரத்தில் பஞ்சம் வரும்போது கர்த்தர் நோக்கி கதறினாங்க. சரியா? குறைவு வரும்போது கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க, கர்த்தர் குறைவை நிறைவாக்கினார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் குறைவு இருக்கலாம், கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார். ஆனால் நிறைவு வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக எழும்பிடாதீங்க. எவ்வளோதான் வசதி வந்தாலும், எவ்வளோதான் பணம் வந்தாலும் தாழ்மை உள்ளவங்களாக இருங்க, பரிசுத்தம் உள்ளவங்களாக இருங்க, தேவனுக்கு பயந்துருங்க. இஷ்டத்துக்கு ஆடிடாதீங்க. பணம் இருக்குன்னு சொல்லி இஷ்டத்துக்கு ஆடுனீங்கன்னா
உங்கள் வாழ்க்கை பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையாக போயிடும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.